நீங்க செய்யற போலியும் இந்த மாதிரி உப்பி வந்து கடையில கிடைக்கிற மாதிரி சாஃப்டா வரணுமா? இதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், வீட்லயே ஈஸியா சாஃப்டா போலி செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் மைதா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதை ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. அப்பதான் போலி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 1 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். ஆறுன பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்து வழுவழுன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் 1/2 கப் வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல அரைச்ச கடலை பருப்பு, கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்து நல்லா கிளறிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்துல இது நல்லா திக்காயிடும். இப்போ இதுல 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப மாவும் சூப்பரா சாஃப்டா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லனா வாழையில யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங்க வச்சுட்டு மாவால எல்லா சைடையும் சீல் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பட்டர் ஷீட் மேல வச்சு இதுக்கு மேல ஒரு பட்டர் ஷீட் வச்சு ஜென்டிலா தட்டுங்க. தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற போலி சேர்த்து 2 சைடும் நெய் தடவி சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான போலி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.